இன்றைக்கி நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 2026 எல்லாருக்கும் நல்லா அமையட்டும். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதியுடைய தினமணி செய்தித்தாள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொங்கல் தொகுப்புக்கு ரூபாய் 248 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பேசிக்காக தெரியும், பொங்கல் வந்தால் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு எல்லாம் கொடுப்பாங்க. போன வருஷம் நமக்கு உதவித்தொகை எதுவும் தரலை, அரிசி தொகை. ஸோ இந்த வருஷம் ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு வட்டாரங்கள் சொல்லியிருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றி. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரளய் ஏவுகணைகள் ஒடிசாவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் குறைந்த நேர இடைவெளியில் அடுத்தடுத்து ஏவப்பட்டு புதன்கிழமை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன. ஏன்னா டிஆர்டிஓ இருக்குல்ல ஒடிசாவில், அங்கே பிரளய் அப்படின்ற ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, தரையிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய குறுகிய தொலைவு அதிநவீன ஏவுகணை பிரளய். அதாவது லேண்ட் டு லேண்ட் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்டில் இருக்கிற ஒரு டார்கெட்டை போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இது. ஓகே, இதை பரிசோதிச்சிருக்காங்க. இது வெற்றியும் பெற்றிருக்கு. இப்போ இது வெற்றி பெற்றதால நம்மளோட இராணுவத்தில் கண்டிப்பாக இதை சேர்க்கணுன்னு ஒரு கோரிக்கை விழுந்திருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இச்சோதனையின் மூலம் இந்த ஏவுகணையை இராணுவத்தில் இணைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது என்று அந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதை பற்றின வீடியோவும் ட்விட்டரில் எக்ஸில் போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் போய் சும்மா பாருங்கள் என்னென்னு. அதுக்கடுத்து இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. ஏன்னா நியூ இயர்ன்றதுனால நேற்று நடந்த கொண்டாட்டங்கள் பற்றின செய்திகள், முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த செய்திகள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. மின் வாகனங்களுக்கு 100% வரி விலக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பு. இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே, கார் எல்லாமே, அதெல்லாம் நம்ம 2022 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி மின் வாகனம்லாம் பயன்படுத்தினா நமக்கு 100% சாலை வரி, ரோட் டேக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து விலக்கு அளிக்கப்படுறதாக சொல்லியிருந்தாங்க. 2022 வரைக்கும், 2011 2019 2022 வரைக்கும் இதை இது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ஏற்கனவே 2025 வரைக்கும் நீடிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ மேலும் 2 வருஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க, 2027 டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் ரோட் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இருக்கணுன்றதுக்காக எல்லா கவர்மெண்ட்டும் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆர்டிக்கலும் பெருசாக இல்லை, புத்தாண்டு பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாசிக் சோலாப்பூர் 6 வழிச்சாலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸோ நேற்று கேபினெட் மீட்டிங் நடந்தது. இதில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நாசிக் சோலாப்பூர் அப்படின்னு ஒரு பாத்து இருக்குது. அந்த பாத்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு 6 வழிச்சாலையை அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை நீண்ட நாளாக இருந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கேபினெட்டை. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதனால் சென்னை குஜராத்தின் சூரத் இடையிலான பயண நேரம் 45% குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த மேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்னையிலேருந்து சூரத்துக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாசிக் அக்கோல்கேட் இங்கே தான் அந்த 6 வழிச்சாலையை இது பண்ண போகிறாங்க. ஓகே, அதோட வழித்தடத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவின் ரூபாய்
85,695 கோடி ஏஜிஆர் நிலுவை நிறுத்தம். ஏஜிஆர் அப்படின்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ. அதாவது இப்போது வோடஃபோன் ஐடியா ஒரு சர்வீஸ் தராங்கல்ல நம்ம இந்தியாவில். ஸோ இவங்க வந்து உரிம கட்டணம், அந்த அலைக்கற்றை, அந்த 5th ஜென்ரேஷன், அந்த 5G 4G அலைக்கற்றை சொல்கிறோம், அதுக்கெல்லாம் வந்து அவங்களோட வருவாய், அவங்களோட ரெவென்யூலேருந்து பங்காக சிலதை வந்து மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து கட்டணும். ஆனால் அவங்களுடைய வருவாய் இழப்பு, நிறைய சர்வீசஸ் வந்து அவங்களால எடுக்க முடியலன்றதுனால அவங்களோட அந்த வருவாய் தொகையை வந்து அவங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த வருவாய் பங்கை கணக்கிட பயன்படுத்தப்படும் வருவாய் தொகை ஏஜிஆர், அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூன்னு சொல்கிறாங்க. இந்த நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள வோடஃபோன் ஐடியா நிறுவனம் மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் 87,695 கோடி ஏஜிஆர் நிலுவைத் தொகையை 5 ஆண்டுகளுக்கு செலுத்தாமல் இருக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரை நேற்று கேபினெட்டில் இதையும் டிசைட் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகையை வந்து எப்போது இது பண்ணணும்னா 2031 to 32 நிதியாண்டில் தொடங்கி 2040 to 41 நிதியாண்டுக்குள் அந்த நிறுவனம் சேர்த்து முடிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் கட்ட வேணாம், கொஞ்சம் நாள் கழித்து இவ்வளோ நேரத்தில் தொகையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு செய்திகள் இல்லை. இங்கே கத்தாரில் ஒரு செஸ் சாம்பியன்ஷிப், கிளிட்ஸ் அப்படின்ற ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அதில் வந்து நார்வேயில் சேர்ந்த கால்சன் வந்து சாம்பியன் ஆகிருக்காரு. நம்ம இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகைசி இதில் தோல்வி பெற்றிருக்காரு. அவருக்கு வெண்கலம் பதக்கம் கொடுத்துருக்காங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு, கால்சன் ஃபஸ்ட்டு. ஸோ அர்ஜுனுக்கு வந்து பிரான்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று முக்கியமாக இருந்தது. இப்போ வந்தே பாரத் வந்து நமக்கு தெரியும்ல, வந்தே பாரத் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து இப்போது ஸ்லீப்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லீப்பர் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்லீப்பர் வச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னா, நேற்று ஒரு டெஸ்டிங் நடந்திருக்கு. நம்ம ரயில்வே அமைச்சகம் ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் வந்து கோட்டா டு நாக்டா பிரிவில் அந்த ஒரு வழித்தடத்தில் 180 கிலோமீட்டர் per hour அது வந்து சோதனை பண்ணி சக்ஸஸும் ஆகிருக்கு. ஸோ இந்த 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் டெஸ்டிங் பண்ணதில் அந்த ஒரு கிளாஸஸ் வச்சு, ஒரு 4 கிளாஸஸ் வச்சு விழுதா, இது தண்ணி செதறுதா இல்லை எதனா ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தண்ணி செதறவே இல்லையா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் வந்து நம்மளுடைய பக்கத்தில் பகிர்ந்துருக்காரு. ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. வேறு முக்கியமான செய்திகள் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்தாண்டாக அமையட்டும். எல்லோரும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழணும்னு விஷ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.